இதற்காக என் வீட்டு காத்து கொண்டிருப்பான். என்ன வேலை தெரியுமா? எந்த நாடு அவள் பெயர் என்ன? ஓய் பாப்பா, யார பத்து பாப்பா என்ன அதான் அற போட்ட வெண்டைக்கா போற மாதிரி அதுல முக்கியமான ஆளு நான். இந்த பொட்டாமர குளக்கரையில் அழகிய சிலையாக காட்சி அளிக்கிறார். சிரிக்காத கூத்து வாயிலும் என்ன நடக்கும்? நம்ம போயிட்டு ஆம்பளை மாதிரி நடந்துக்கணும். வசதியா இருந்தா போலாமா? ஆரம்பத்துல ஒருத்தர் அடிச்சாரு, வேற அடிக்க போறியா மேடம்? மேடம் உங்க பையன் என்ன? எங்கே என் பையன்? நான் சொல்லவா மாடு சடைக்கு எங்கே
பையதான் ரம்பது 50 ஐயாவே 50 கேட்டீங்கடா 9 யார் சொன்னா பையன் நல்லா தட்டுறாடி அக்கா வந்திருக்கேன்டா தப்பாங்கடா ஆபரேஷன் பண்ணிட்டு இதுவரையிலும் இப்பேற்பட்ட அழகை பார்த்தது கிடையாது. அலராதி அன்னமே அழகு சின்னமே உன்னை அடைய வேண்டும் என்பது எங்கள் நெடுநாள் என்ன இப்பேற்பட்ட அழகை பார்த்தது கிடையாது. ஒன்லி கிசுமே உம்மால ஒரு டச்சுமே உம்மால மாமா படுவா வா மாமா தெரிஞ்சு பார்த்தா எடுத்துக்க போனா எங்க அம்மா என்ன திட்டுவாங்கடா. அம்மாவை சேர்த்து விட்டா போட மாட்டாங்க. நாங்க 2 பேர் இருக்கிறோம் தங்கமே மண்ணு சாப்பிடுறது மனுஷன் நாங்க நான் சாப்பிடுறோம். ஏண்டா அறிவி அந்த மண்ணு கூட சாப்பிடு என்ன வாய் போகுது அப்படித்தான் அது ஒரு காணத்தாத மாதிரி ஆயிடுச்சு பாப்பா எங்களை வா வா அண்ணந்தாண்டி காட்டுக்குள்ள அடிக்கிற அடியில மாமா இங்கே அரைப்படி மூத்திரம் போட கூத்து போட்டு நக்கமா சொல்ல முடியாது. அடியாது மாடு படியாது. அம்மா அடிக்கிற அடியில பேர கத்துற பாரு அம்மால பேர வாய மூடு அம்மால பேர் வாய மூடு அவன் பெயரை சொல்லவில்லை. இப்போது உன் பெயரை நான் கேட்க போகிறேன். ஆமா உன் பெயர் என்ன? உன் பெயர் என்ன? சொல்ல உன் பெயர் என்ன? அவளை அடிச்சுட்டு அடிச்சுட்டு வாயை முடிஞ்சு அவன் பேர் எப்படி சொல்லுவான்? நல்லா இருக்குதாடியா? நல்லா இருக்குதா? அவன் குடுத்தா நீ எல்லாம் வாங்குறேன். இப்ப நான் கொடுக்கணும் உனக்கு வேலை கிடைக்காது. வேலை கிடையாதா? ஒரு வாரம் விடுமுறை. என்ன அனுப்பிச்சு என்ன பண்ண போறேன்? வெட்ட போறேன். தோலாவது உரிக்கிறேன். நானே உரிச்சிட போ. மாமா டேய் போடா உள்ள போடான்றே போடா டேய் மாமா போடா டேய் மாமா மாமா
ஏய் ஏய் யாரையாவா போயிட்டாங்க அவன். போய்ட்டனா அடுத்து யாரு இது நாடி மொத்தர பேட்ச் வேற போடுறா யாரு போடா மாமா ஏய் என்னடா மாமா ஐ லவ் யூ மாமா. முதல் முறையாக மாமான்னு கூப்பிட்டு அடிமானே தேடி கம்பன் காணாத காவியமும் காலத்தில் எழுதாத ஓவியமும் தவம் இருக்க முடிவுகள் கூட உனது அழகை பார்த்த பிறகு உனது கண்ணும் அழகு உன் கண்ணில் இருக்கும் ஊளை அதை விட உனது மூக்கோ அழகு உன் மூக்கில் இருக்கும் 30 நாள் சளி அதை விட அழகு உனது இந்த பாடுகோழியா போ மாமாக்கு லவ் உனது பல்லோ அழகு உன் பல்லில் இருக்கும் 10 நாள் ஊத்தை மாமா யார் மாமா? ஆந்திராவுல லாரி ஓட்டினாங்க ஏதோ மீச பெருசா இருக்குதோ கப்பல்ல சேர்த்து அண்ணி அழகா ஆனா ஒன்னு அழித்து தான் நீ மானம் திருமணம் செய்து கொண்டான் கடலை விட்டு அலைகள் பிரிந்தாலும் தெரியலாம் வானத்தை விட்டு நிலம் பிரிந்தாலும் தெரியலாம் இந்த கலைதேவியை விட்டு நான் பிரிந்தாலும் தெரியலாம் அப்ப அது வேணும் அது நம்மளுக்கு கிடையாது போயிடலாம் இப்ப உன்னை விட்டு நான் பிரிவதாக சரித்திரம் கிடையாது அம்மாவை காண்பதான் கொடுக்க சொல்லி நான் ஐட்டா வளர்ந்து இதெல்லாம் பார்த்தா உன்னை வாரி அடிச்சதுங்களா அழுகி என்னோட மூச்சு போட்டீங்க அத்தமாக உன்ன
ஏய், ஆமா யாரு என்ன நாடு என்னது பையா எங்கே என்ன யாருன்னு கேட்கிறியே? நீ யார்? இந்த நாடு என்ன? யார் தெரியுமா? யார்? இதோ தெரிகிறது பார் மகேந்திராபுரி நாடு ஆமா. நாட்டு அமைச்சர் எனது பையன் காற்று நாகம். ஐயோ, இந்நாட்டு அமைச்சரா? அமைச்சர் தெரியாது தவறாக பேசிட்டேன் ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பொற்றாமரை குளத்தில் பெண்களுக்கு மட்டும் தான் வேலை. என்ன வேலை? இங்கு தான் எனக்கு தினந்தோறும் வேலை இருக்கிறது. என்ன வேலை உங்களுக்கு? இந்த பொற்றாமரை குளத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உடற்பயிற்சி எடுப்பது வழக்கம். அப்படியா? இன்று உடற்பயிற்சி எடுத்து முடித்து விட்டேன். ஆனால் எனக்கு தண்ணீர் தாகத்தாக முடியவில்லை. எங்கு தேடி பார்த்தாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. இருக்கா? சீக்கிரம் கொடுங்க. தாங்க, தாங்க. உயிர் பாருங்க. தனித்தாகம் தீர்ந்து விட்டதா? எனக்காக என் அண்ணன் வீட்டில் காத்து கொண்டிருப்பார். நான் செஞ்சு வரட்டுமா? நீண்ட நேரமாக இந்த பொத்தாமரை கொடுத்து நான் தண்ணீர் தாகத்தோடு தவித்துக் கொண்டிருந்தேன். அப்படியா? தகுந்த நேரத்தில் தண்ணீர் கொடுத்து எனது தாகத்தையே தீர்த்து விட்டாய். தண்ணீர் கொடுத்தாய், தாகம் தீர்ந்து விட்டது. ஆனால் உனது பெயரை கேட்க வந்து விட்டேனே. இல்லைங்க, என்னுடைய பெயர் தான் சுகந்தி. எக்ஸலன்ட். அழகான பெயர் சுகந்தி. பியூட்டிஃபுல் நேம். சுக பிளஸ் இந்தி சுகந்தி. அழகான பெயர் சுகந்தி. தண்ணீர் கொடுத்தாய், தாகம் தீர்ந்து விட்டது. ஆனால் உன்னை பார்த்த உடனே எனக்கு உன் மீது அளவில்லா ஆசை வந்து விட்டது. நீங்களா ஒரு கோபுரம், நானே ஒரு குப்பை வீடு. ஒரு கோபுரம் ஒரு குப்பை வீடு ஈடு வைத்தால் கூட எட்டாதீங்க. குப்பை மேடு குப்பை மேடாக இருந்தாலும் இப்படி பூத்து குழுங்க புதுமலை சட்டாக காட்சியளிக்கிறாய். சுகந்தி, உனக்கு ஒரு விருப்பமா? இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். ஆனா இப்படி பேரடுக்கு படைத்த பெண்ணை இதுவரை நான் உலகத்துல எத்தனையோ ஆம்பளை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி காட்டு பண்ணி இப்பதாங்க பாக்குறேன். என்ன அழகா இருக்கிறாய் சுகந்தி. கட்டான முட்டை கட்டி அணைக்க வேண்டிய என்ன எடுக்கு என்ன எடுக்கு என்ன எடுக்கு இதை எடுக்கு நல்ல எடுக்கு முகம் எடுக்கு இத்தனை அழகு பார்த்து கொண்டு இந்த இடத்தை விட்டு குடும்பத்துக்கே மன வேண்டும். இந்த நேரத்தில் கட்டி எடுத்து ஒரே முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும்? சாதிப்பேன் அழகு சிலை மாடி கட்டி மொத்த தாயாண்டி